உங்களை தேற்றுவேன். ஏசாயா 66:13. ஆண்டுடைய வசனம் சொல்லுது, ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய தாய், ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய் தேய்ச்சுவாளோ, அந்த குழந்தை அழுவும் போது, அந்த குழந்தைக்கு ஒரு தேவை இருக்கும்போது, அந்த குழந்தை ஏதோ ஒரு காரியத்துல பிரச்சனையில மாட்டிக்கொள்ளும்போது எப்படி அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை தேய்ச்சுவாளோ, அதை போல நான் உங்களை தேய்ச்சுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஏசப்பாவுக்கு நன்றாய் புரியும் நீங்க போகின்ற வழிகள், நீங்க கடக்கின்ற வேதனைகள், அந்த கடினமான பாதைகள், வாழ்க்கையில ஒருவரும் உங்களுக்கு துணை நிற்க முடியாதபடி அத்தனை கடினமான பாதைகளுக்குள்ளாக நீங்க போய்கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு ஆறுதலாக வார்த்தை சொல்ல ஒருவரும் இல்லாம தவித்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை தேய்ச்சுவேன், நீ தேய்ச்சப்படுவாய், நானே உன்னை தேய்ச்சுவேன். வேறு மனிதனை வைத்தில்லப்பா, நானே தேய்ச்சுவேன். ஒரு குழந்தைக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது, அதால புரிந்து கொள்ள முடியாது, அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, நடக்கிற சூழ்நிலை அதுக்கு ஒன்றுமே விளங்காது. ஆனாலும் தன்னுடைய தாய் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி தேய்ச்சுவாங்க. அந்த குழந்தை அழுகும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்துவாங்க. அந்த அழுகையை ஸ்டாப் பண்றதுக்கு அவங்க என்ன வேணா ட்ரை பண்ணலாம், ஆனா கடைசி அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்தி அதை சமாதானமாக்கி அதை சிரிக்க வைப்பாங்க. அதே போல இயேசப்பா உங்க கண்ணீர், உங்க கவலை, இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற பாதை, இதெல்லாம் மாற்றுவாங்க. தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அற்புதத்தை செய்து இந்த காரியங்கள் எல்லாம் மறக்கும்படி மாற்றும்படி தேவன் கட்டாயம் செய்வார். யோசித்து பாருங்க, அவர் சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவ்வளவு கடினப்பட்டார், அத்தனை பெரிய வலிக்குள்ளும் வேதனைக்குள்ளும் போனார். இதுக்காக அவர் நம்மை தேய்ச்சி வந்திருக்கார். அந்த சிலுவை பாடுகள் கொஞ்சம் நஞ்சல். அவர் அங்க தனிமையாய் ஒருவரும் இல்லாமல் ஒரு அனாதை போல ஏசப்பா தந்தார். அவருக்கு நீங்க போகின்ற வழிகள் தெரியும், நீங்க இருக்கிற தனிமை அவருக்கு நல்லா புரியும். ஏன்னா ஏசப்பா அதே பாதைக்குள்ள கடந்து போனார். அவர் சிலுவையில அறியும் பொழுது ஒருவருமே அவர் கூட இல்லை. அவர் எப்பயுமே ஊழியம் செய்யும் பொழுது அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான ஜனங்கள். அவருக்கு சாப்பிட நேரம் இருக்காது, தூங்க நேரம் இருக்காது. அவர் ஊழியம் செய்யும் போது திரளாய் ஜனங்கள் அவருக்கு பின்பாக வந்தாங்க. ஆனா அவர் சிலுவையில அறியும் போது தனித்து விடப்பட்டார். அவர் தனியாய் சிலுவையில தொங்கினார். ஒருவரும் இல்லாம, யாருமே இல்லாம இருந்தார். ஒருத்தர் கூட ஆறுதலான வார்த்தை பேச இயேசு பக்கத்துல யாருமே இல்லை. அவர் தனியாய் சிலுவையில தொங்கினார். அவருக்கு தெரியும் நீங்க கடந்து போற பாதைகள், நீங்க போற வழிகள், நீங்க போற வேதனைகள் எல்லாமே அவருக்கு புரியும். ஏன்னா அது எல்லாமே அவரும் ருசி பார்த்திருக்காரு, அவரும் அனுபவிச்சிருக்காரு. அந்த வழி என்னன்னு கட்டாயம் கத்திற்கு புரியும். ஒரு மனுஷங்கிட்ட போய் அவருடைய கஷ்டம் சொல்லும் பொழுது அவங்க அதே பாதையில போயிருந்தா நம்ம அனுபவிக்கின்ற அதே வழியை அவங்க அனுபவிச்சுதான் நம்ம புரிந்து கொள்வார்கள். அதை பத்தி தெரியாத ஒரு மனுஷங்கிட்ட போய் சொல்லும் பொழுது அதை அவர்கள் கேலி கிண்டலா எடுத்துப்பாங்க. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர்கள், அவர் அந்த பாதையை கடந்து சென்றிருக்கிறார். அந்த பாதை எவ்வளவு கடினமானது, எவ்வளவு கரடுமுரடானது, எவ்வளவு கஷ்டத்தை கொண்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றாய் தெரியும். அதே ஏசப்பா தான் உங்களை தேற்றுவேன்னு சொல்றாரு. அந்த வலி அவருக்கு புரியும், அந்த வேதனை அவருக்கு புரியும், அந்த கஷ்டம் அவருக்கு புரியும். அதனாலதான் சொல்றேன், நான் உன்னை தேற்றுவேன், நீ சோர்ந்தே போகாத, இது ஒன்றுக்கும் சொல்லி போகாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ ஒரு நாளும் தனிமையானவள் அல்ல, ஒரு நாளும் தனிமையானவள் அல்ல. நானே உனக்கு துணை செய்வேன், நானே உன்னோடு கூட இருப்பேன், நான் உன் கைகளை பலப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அந்த காரியத்திலிருந்து நானே உனக்கு விடுதலை கொடுப்பேன். என்ன காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காரியத்தை நான் உனக்கு உதவி செய்ய போதுமான ஆண்டவரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கார். சோர்ந்து போகாதீங்க, பலவீனம் அடையாதீங்க, திகைத்து நிற்காதீங்க, கலங்காதீங்க. முதலாவது அவரே துணை செய்வார், அவரே உதவி செய்வார், அவரே ஆறுதல் செய்கின்ற தேவனா இருக்கார். அவரே உங்களுக்காக எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறார், உங்களை போஷிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். அதனால எதை குறித்தும் நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனே உங்களை தேய்ச்சுவார். அவர் வாக்கு பண்ணிருக்கார், நான் உன்னை தேய்ச்சுவப்பா. நீங்க போயிட்டு இருக்கிற கஷ்டம், இந்த கஷ்டத்தெல்லாம் மாறி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். இந்த வலிகளெல்லாம் எடுத்து போட்டு உங்களை ஆனந்த தைரியத்தை நிரப்ப போகிறார். இந்த கண்ணீரின் பாதையெல்லாம் மாற்றி போட்டு உங்களை ஆனந்த கழிப்பாய் வாழ்க்கை நிறைவேற்ற போகிறார்.
இப்போ தனிமையா இருக்கிறீங்க, ஆனா இனிமே இந்த தனிமை உணர்வு கிடையாது. இப்போ வழிகளுக்குள்ளாக இருக்கீங்க, இனிமே இந்த வழிகள் கிடையாது. இப்போ நோயில வாடிக்கொண்டிருக்கீங்க, இனிமே இந்த நோய்கள் கிடையாது. இப்போ ஏதோ ஒரு கட்டுகள்ல சிக்கி கொண்டிருக்கீங்க, இனிமே அந்த கட்டுகள் கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களை மீட்டு உங்களை ரட்சிக்க ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த வலி, அந்த வேதனை, அந்த பிரயாசத்திலிருந்து உங்களை மீட்டு உங்களை தேற்ற விரும்புகிறார். ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, ஒரு உற்சாகத்தை கொடுத்து, ஒரு ஆவியினால் உங்களை நிரப்பி தேவன் உங்களை சந்தோஷமாய் வைக்க விரும்புகிறார். இதான் கர்த்தர் உங்களோடு பேசுகின்ற வார்த்தை. அதனால சோர்ந்து போகாதீங்க, பலவீனம் அடையாதீங்க, அவரையே பிடித்துங்க. ஆனா வேணா இருக்கலாம், எந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கலாம், யாருமே தேய்ச்ச ஆள் இல்லாம மூளையில அழுது கொண்டிருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம், எல்லா காரியங்களும் செய்ய உங்களுக்கு தடை இருந்து கொண்டே இருக்கலாம், உங்களுடைய பயம் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம், நீங்க வாழ்க்கையில முன்னேறாதபடி உங்களுக்கு எல்லா கண்ணீரும் கவலையும் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தேய்ச்சுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன், உனக்காக என்னுடைய கல்வாரி சிலுவையில என்னுடைய ஜீவனையே கொடுத்து நான் உன்னை பாதுகாக்க மாட்டேனா, உன்னை தேய்ச்ச மாட்டேனா, உனக்கு ஆறுதலா இருக்க மாட்டேனா, உனக்கு பெலனா இருக்க மாட்டேனா, உடைய தேவைகளை சந்திக்க மாட்டேனா, உடைய கைகளை பலப்படுத்த மாட்டேனா. மனிதர்கள் தவறாய் பேசினாங்க, மனிதர்கள் தூஷணமாய் பேசினாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்தே போகாதீங்க. நீங்க கர்த்தரை நோக்கி கேளுங்க, யாரா வேணா நீங்க இருங்க, இருக்கிற இடத்துல இருந்து முழங்கால் படிட்டு நீங்க அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் கட்டாயம் உங்களுக்காக எல்லாவற்றுமே கொடுப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களுக்காக செய்ய போதுமான ஆண்டவரா இருக்கிறார். இப்போ ஒரு நம்ம அவரை நோக்கி கேட்போம். நீங்க முழு ஹிருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டா மட்டும் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. கர்த்தர் உங்ககிட்ட பெருசா ஒன்று எதிர்பார்க்கல, உங்க விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் கட்டாயம் இப்போ நமக்கு உதவி செய்வார். இப்போ நம்ம அவரை நோக்கி ஜெபிக்கிற ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஜீவனில் வரணானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஜீவாதிபதியே உமக்கு நன்றி அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா வசனம் சொல்லுது, ஒருவனை அவன் தாய் தேய்ச்சுவது போல் நீர் தேய்ச்சுகின்ற ஆண்டவரா இருக்கிறீர் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் தேய்ச்சுவார் யாருமே இல்லாம சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா, அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா, தங்களே தாங்கள் தாழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவ்வளவு வலிகள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு கண்ணீர்கள், அவ்வளவு பாடுகள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது ஆண்டவரே. தேய்ச்சுவார் ஒருவரும் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்களை தேய்ச்சுவீராக, இப்பொழுதே போய் நீர் அவர்களை தேய்ச்சுவீராக, அவர்களை தேய்ச்சும் ஆண்டவரே, நீர் தயவாய் அவர்களை தேய்ச்சும் ஆண்டவரே. அவர்கள் தேவைகளை சந்தியும் தேவா, அவர்கள் காரியத்திலே உதவி செய்வீராக. உங்க வாழ்க்கையை வாட்சுங்க ஆண்டவரே, அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இம்மாடு வேளரே கிறிஸ்து இயேசுவே ஜீவன் பெறனானவரே, இது அவர்களை தேய்ச்சுவீராக. ராஜாவே அவர்களை தேய்ச்சுங்கப்பா, உடைய கரம் இருக்கட்டும், மெய்ஞானம் இருக்கட்டும், அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லோரையும் தேய்ச்சுவீராக. அநேக பேரும் அறியாத ஜனங்கள் அவர்களும் உங்ககிட்ட வந்து ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் ஜெபத்தை கேட்டு அழுது கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஒரு ஆறுதல் செய்வீராக. துக்கத்துல இருக்கிற அவங்க வாழ்க்கையை நீர் மாற்றுவீராக. அப்பா துயரத்துல இருக்கிற அவங்களுக்கு நீர் ஆனந்த தைலத்தை கொடுப்பீராக. வருத்தத்திலும் வேதனையும் பிரயாசப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு நல்வாழ்க்கையை கொடுப்பீராக. உடைய கரம் இருக்கட்டும், உடைய ஆளுகள் இருக்கட்டும், உடைய அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. தயவா இறங்க இயேசு மகராஜாவே செய்ய போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. என் ஜீவனே, என் பலனே, என் ஆண்டவரே, என் துருகமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை நீ தேய்ச்சுவீராக. தேய்ச்சி ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, மகிழ்ச்சினால் நிரப்புங்க ஆண்டவரே, வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. பழைய காரியங்களை அவர்கள் மறந்து எனவே சந்தோஷத்தை மாத்திரம் பார்க்கட்டும் ஆண்டவரே. அந்த வழிகளை அவங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுவீராக, வேதனைகளை நீக்கி போடுவீராக, கண்ணீரின் பாதைகளை நீக்கி போடுவீராக. அதெல்லாம் நீக்கி போட்டு அவர்களை பயங்கரமாய் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் இருக்கட்டும், உடைய ஆளுக இருக்கட்டும். என் பிள்ளைகளுக்கு செய்ய போகின்ற பெரிய காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.